நான் லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்தவொடனே ட்ரீட்மெண்ட் எழுதுவார். டாக்டர் என்ன செய்யுதுன்னு விசாரிக்கவே இல்லை, அவள் தான் வந்தவொடனே சொல்லிட்டாளே அவளுக்கு என்ன இருக்குன்னு. அப்போ பர்ஃபெக்ட் டாக்டர் தானே. அப்போது நான் ஆண்டவரை அழைக்கிற அழைப்புலேயே நான் எதுக்கு அழைக்கிறேன்றதை நான் காண்பிக்கணும். அதே ஜபம் அதே மாதிரி இல்லை. உடம்பு கஷ்டமாக இருக்கு, நான் கீழே யாத்தின் பிசுந்தைலமே ரண வைத்தியரே கூப்பிடும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளைக்கு என்ன அப்படி கூப்பிட்டு பழகணும். அப்போ எனக்கே நோக்கம் இருக்குன்னா ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதம் வீடு ஆஸ்தி எல்லாமே ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். இன்றைக்கி இந்த கிரேஸ் டீச்சிங் ஆசீர்வாதம் இது பின்னாடியே போகிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. அதுதான் என் பின்னாடி வரணும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அது பின்னாடி போக தேவையில்லை. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் தேடுவேன். அவங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணின்னு ப்ளீஸ் நான் கொஞ்சம் உன் பின்னாடி வந்துக்கிட்டா, ப்ளீஸ் நான் உன் பின்னாடி வந்துட்டான், அவங்க தான் என் பின்னாடி வரணும். நான் அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவங்க வராமல் போனால் போட்டோம். எனக்குரியவர் என் ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர். அவரை நான் தேடும்பொழுது எனக்கு என்ன கொடுக்கணும், அன்றன்று உள்ள ஆகாரம் மட்டுமல்ல 1000 தலைமுறையை பார்க்குறவர் என் ஆண்டவர். ஸோ ஐ வில் பாதர் அபவுட் தட்.